குட் ஈவினிங் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இப்போது திருப்பூரில் நம்ம ஒரு ஸ்பெஷலான இடத்துல இருக்கிறோம். எஸ்ஐபி இடத்துல இருக்கிறோம். அதாவது பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவினாசி கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் இருக்கிறோம். இப்போது இங்கே நம்ம ஒரு ஸ்ட்ரீட் கடை பார்க்க வந்தோம். நம்மளுக்கு இது தெரிஞ்ச ஒரு அண்ணா சொல்லியிருந்தாங்க நம்மக்கிட்ட. தம்பி இந்த மாதிரி நீ ஏன் ஃபேமிலி இதில் எடுக்கிற கொஞ்சம் பேச்சுலர்ஸ்க்கு எடுத்து போட்டுருந்தாங்க. நம்ம பேச்சுலர்ஸ்க்கு மீட் அதிகமாக சாப்பிடுவாங்க இருக்கா. நம்ம மீட்டு சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இங்கே சிக்கன்னா ஃபுல்லாக எல்லா ஐட்டமும் சிக்கனாக தான் இருக்கும். சிக்கனில் ஹலால் டைப்பில் செஞ்சுருக்காங்க. அதை நம்ம சாப்பிட்றோம். போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, சரி கேஸ் நாங்கள் வந்துட்டோம். இப்போது நான் சொன்ன மாதிரி அந்த எஸ்ஐபி கார்டில் தான் இப்போ இருக்கிறோம். நம்மகிட்ட மெனு கார்டு கொடுத்துருக்கேன். ஏதோ மெனு கார்டு இங்கே இருக்குது. நான் இதை பார்த்துட்டு என்னென்ன ஆர்டர் பண்ண பார்த்துக்கங்க. எல்லாம் ஒரே ப்ரைஸ் ரேஞ்சாக தான் இருக்குது. தந்தூரி டிக்கா 100, தந்தூரி வெஜ்ஜஸ் 100, பாபிக்கு லாலிபாப் இருக்காது 40 ரூபா, 100 ருபீஸ் போட்டிருக்காங்க. பாபிக்கு டிக்கா, பாபிக்கு போன்லெஸ் 6 பீஸ் 100 ருபீஸ், பாபிக்யூ ஃப்ளேம் மினி 80, பிபிக்யூ எல்லாமே சிக்கன் ஐட்டமாக தான் இருக்குது. நம்ம இதில் என்ன ஆர்டர் பண்ணலாம்? என்னடா ஆர்டர் பண்ணலாம்? எதான்னு சொல்லவா? ஓகே, பாபிக்யூ சொல்லவா இல்லை என்ன சொல்கிறதுடா? வேணாண்டா. சரி ஓகே, தந்தூரி டிக்கா சொல்லிடவா? சரி பஸ் தந்தூரி டிக்கா ஆர்டர் பண்ணிடலாம். தந்தூரி டிக்கா ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போது ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம போய் அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போமா? வாங்க போகலாம். செய்கிறாங்க நினைக்கிறேன்டா.
என்னடா ஊறிட்டு இருக்கடா? சொல்லிக்கண்ணா ரெடி ஆயிடுச்சண்ணா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட இப்போது டிக்கா வந்துருச்சு. சிறப்பாக இருக்குது. எத்தனை பீஸு? 8 பீஸ் போட்டிருக்காங்கோ. நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கடையை பற்றி சொல்லிடலாம். நம்ம கடையோட நேம் வந்து 7 to 11 கடை. இங்கே வந்து எஸ்ஏபி ரோட்டில் இருக்குது. ஸ்ட்ரீட் கடை தான். 7 மணிலேருந்து கரெக்டாக 11 மணி வரைக்கும் இவங்க கடை இருக்கும். ஸ்விக்கி, சொமாட்டோ இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணுற எல்லா ஆன்லைன் இதுலேயும் நம்மளுக்கு அக்கௌண்ட் இருக்குது. அண்ணாவோட கடையோட நேமும் வரும். நீங்கள் 7 to 11 டைப் பண்ணாலே போதும், நம்ம கடை ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வந்துடும். உங்களுக்கு என்ன சிக்கனில் என்ன ஐட்டம் வேணும்னா நம்ம கடைக்கு நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு டோர் டெலிவரியும் வந்து சாப்பிட்டு செம்மையாக இருக்கா இல்லையா நீங்களே சொல்லிடுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கே தெரியும். பிரதர், நீங்கள் கேட்ட மாதிரி நான் உங்களுக்கு எடுத்து போட்டேன் பிரதர். நீங்கள் தான் சொன்னீங்க, ஏதாவது என்ன சொன்னீங்க என்கிட்ட, பேச்சுலர் பாய்ஸ்க்கு எடுத்து போடுறா, லோக்கலில் இருக்க வெளிலேருந்து வரவங்களுக்கு எடுத்து போடுறா அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்காக கடையை தேடி கண்டுபிடிச்சி இப்போ நம்ம எஸ்ஏபிலேருந்து எடுத்துகிட்ருக்கோம். கடை செம்மையாக இருந்துச்சு. இதோ நான் டிக்கா வாங்கிட்டேன். இதில் சட்னி ஒன்று கொடுத்துருக்காங்க, கொத்தமல்லி சட்னி நினைக்கிறேன். அது மைசா கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வெங்காயம் ஹாட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துலாம். ப்ரோ வேறு லெவல் ப்ரோ. கறியோட ஜூஸ்னஸ் அப்படியே இருக்குது. பிச்சு அப்படியே பூ மாதிரி வருதுங்க. பயங்கரமாக இருக்கும். கைஸ், டிக்கா செம்மையாக இருந்துச்சு. அவங்க அது என்ன பண்ணிக்காங்க தெரியுமா, பாயிலெலாம் பண்ணல, டேரெக்டாக அடுப்பில் கொண்டு போய் சுட்டு எடுத்துருக்காங்க. அதாவது பழைய காலத்து சமைப்பாங்க அந்த மாதிரி ஹலால் முறையில் செம்மையாக பண்ணியிருந்துருக்காங்க. நமக்கு அது மொத்தம் 2 கடை இங்கே இருக்குது. ஆப்போசிட்டில் ஹோட்டல் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் நம்மளுக்கு ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருக்காங்க சின்னதாக. இதில் வந்து ஸ்விக்கியோட ஜொமேட்டோவும் இருக்குது. 2 ஆன்லைனில் நம்ம ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன்லாம் இருக்குது. நீங்கள் அதில் போயிட்டு நம்ம 7 to 11 டைப் அடித்தா போதும், நம்ம கடை டீட்டெயில்ஸ் வந்துடும். அதில் என்ன வேணுமோ உங்களுக்கு சிக்கன் ஐட்டத்தில் என்ன வேணுமோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆனால் செம்மையாக சமைச்சு கொடுத்தாரு. செம்ம காரம், கண்ணிலேருந்து கண்ணீரே வருது, அந்தளவுக்கு கண்ணீர் இருக்குது. எப்படின்னா ஒயிட்டாக இருக்கிறது தானே பார்க்குறீங்க, நான் ஒயிட்டு கார் இல்லைங்க, லைட் அடிக்குது. ஃப்ரண்ட்டில் ஆப்போசிட்டில் வண்டியெலாம் வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாக தெரியுது. அதான் சொல்லிட்டு அங்கேயே சொல்லிட்டு போயிருந்தோம், வீடியோலேயே சொல்லிட்டு அப்பா கடை வெதர் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன்ட்டு நான் போய் இப்போ அண்ணாட்ட காசு கொடுத்த பாய்கிட்ட. அவர் வாங்கவே இல்லை, எனக்காக என்னன்னு தெரில. நான் அவங்க கடைக்கு அதிகமாக வரனால என்னவோன்னு தெரில, நம்மளுக்காக ஒரு இது பண்ணிக்கிறாங்க. பாய்க்கு ஒரு தேங்க்யூ. இன்னும் உங்கள் கடையை பற்றி நான் நிறைய போடணும் பாய். உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பிரியாணி நீங்கள் சென்டர் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க, நான் அதை பற்றி வீடியோஸ் போடுவேன். இந்த வீடியோ பார்க்குற அளவுக்கும் நம்ம சேனல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அடிச்சு விட்டு குட் நைட். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வரும். வாட்சிங் வெயிட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த பட்டன்.